அடுத்ததாக ஐயா திரு கந்தசாமி அவர்களுக்கான நினைவு பரிசினை நமது மருத்துவர் வழங்குவார். எப்போதும் எங்கள் நினைவு இருக்கணும்னால அதெல்லாம் பரிசை கொடுத்துட்டே இருக்கணும். பைந்தமிழ் அறக்கட்டளையினுடைய மாமேதை மருத்துவர் ஐயா பாலசுப்ரமணியன் அவர்களே, இணை செயலாளர் மற்றும் இணை மருத்துவர் அவர்களே, இவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்றீங்கன்னா, இப்போ ஐயா மருத்துவர் ஐயா பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, அதே சமயத்தால் பல ஆக்ஷன் பண்ணுறாரு. அது எங்கே கற்றுக்கிட்டாருன்னு எங்களுக்கு சொல்லித்தரணும். இப்படி குனிகிறாரு, இப்படி நிமிறாரு, அந்த இதை பார்த்து எல்லோரும் மனதில் பதிய வைக்கிறார். வெறும் பாடமாக நேராக பாடத்தை நடத்திட்டு கிளாஸை நடத்திட்டு பென்சில் எடுத்து வச்சுட்டு போகிறதில்ல. அதனால தான் மருத்துவம் மனதில் பதியுது. அதுக்கு தகுந்த மாதிரி எட்டு இருந்தே இவருக்கு சாருக்கு ஒரு லூப்ரிக் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் அங்கங்கே போயிட்டுருக்காரு, எல்லா விஷயத்தையும் உடனே சொல்கிறாரு. அதே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமெல்லாம் இருக்குது. 3 மணி அது இல்லையா கதவை சாத்திடுவாங்க, எல்லாம் உள்ளே போய் உட்காந்து பாடத்தை ஆரம்பிச்சிடும். அது மாதிரியான ஒரு சின்சியாரிட்டி. ட்ரெயின் கூட கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் வரும், கரெக்டாக 3 மணிக்கு 4 மணிக்கு இன்டர்வல் எல்லாமே கரெக்டாக துவக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மேலே நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஹோமியோபதியில் ஈடுபாடு உள்ளவன். எனக்கு ஒரு தடவை அப்பண்டிஸ் வந்தப்போ போய் டாக்டர்கிட்ட காமிச்சப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை போனப்போ அவங்க இதில் மருந்து சரியான மருந்து கிடையாது, நீங்கள் ஹோமியோபதிக்கு போங்க அப்படின்ட்டாங்க. இப்போ இலவச முகாம் நடக்குதில் அதுக்கு எய்த்தாப்பில் தான் ஒருத்தர் சுலைமான் கான்சான்ட்டு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சரி சாரை போய் பார்த்தோன்னா, வாங்க நான் தான் ஃபஸ்ட்டு பேஷண்ட் அவருக்கு, வாங்க உட்காருங்க என்னன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். சார் இது மாதிரி அப்பண்டிஸ் வழியா டக்குன்னு போட்டு ஒரு 4 மாத்திரை கொடுத்துட்டு போங்க சரியாயிடும் அப்படின்னாரு. 1 வாரம் கழித்து போனால் என்ன போனால் சரியாயிடுச்சா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார். எப்போது நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதனுடைய தொடர்ச்சியாக நான் ஒரு 200 பேருக்கு இந்த ஹோமியோபதியை அந்த டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணி எல்லாரும் சௌரியமாகி இன்னும் அவர்கிட்ட தொடர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களை தொடர்ந்து அவருடைய இலவச வகுப்புக்கு நிறைய பேரை ரெஃபர் பண்ணி அவங்களும் பலன் நடந்துகிட்டு இருக்காங்க. மேலும் இப்போவும் நான் ஒரு 2 பேரை அழைச்சிட்டு யாராவது அதாவது இந்த விழிப்புணர்வு ஏற்படணும் இந்த ஹோமியோபதி மருத்துவம்னா. அப்போ எனக்கு ஃபீஸ் வாங்கிக்கிட்டது வெறும் 20 ரூபா தான். அந்த காலத்தில் அப்பண்டிஸ் ஆப்ரேஷனுக்கு சரி பண்ணினதுக்கு 20 ரூபா தான் வாங்கிக்கிட்டாங்க. அப்போ எவ்வளோ எளிய மருத்துவம். இப்போ எனக்கு அந்த அனுபவத்தை வச்சு நான் இப்போ லூப்ரிக் போடுறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டுருக்கேன். அந்த அனுபவத்தை வச்சு என் நண்பர் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னாரு. ஒரு மருந்தை ஒன்று 30 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 10 மாத்திரை மட்டும் அவர்கிட்ட கொடுத்தேன். ஃபோன் பண்ணுறாரு, சார் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கிறாரு. பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இன்னொருத்தருக்கு கால் இந்த இடத்துல ஸ்க்ரைவ் இதுன்னு சொல்லி சொன்னார். அவருக்கு ஒரு மருந்து கொடுத்தேன். 1 மாதம் கழித்து அவரை பார்த்தேன். அவரும் ஒன்றுமே சொல்லவே இல்லை. யார்கிட்ட மருந்து கொடுத்தா நான் திரும்ப கேட்குறது கிடையாது. திடீர்னு என்னங்க ஐயா இது மாதிரி மருந்து கொடுத்தானே என்ன ஆச்சுன்னா, ஐயோ அது மருந்து கொடுத்தீங்களா, என்ன வழியே இல்லைங்க மறந்துட்டேங்க அப்படிங்கிறாரு. அது மாதிரி பல இடத்துல இந்த ஹோமியோபதி மருத்துவம் ரொம்ப எளிமையாக அவங்களுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு குணமாகுது. அப்புறம் ஐயானுடைய ஒரு கனவு ஹோமியோபதி யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய இதை ஆரம்பித்து ஹோமியோபதியினுடைய பல்கலைக்கழகம் உண்டாக்கணும். அதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை என்றது கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஹோமியோபதி எவ்வளவு குறைந்த செலவில் நிறைந்த மருத்துவத்தை வழங்குது அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி போன வகுப்பு மாணவர் உமர் ஃபாரூக் ஐயா பேசினாங்க இல்லையா, அவங்கள அறிமுகப்படுத்தினது கந்தசாமி ஐயா தான். அவர் சொன்ன உதாரணமெல்லாம் அந்த கந்தசாமி ஐயா தான். கை நிறையா பேப்பர் வச்சுருக்கிறது, நோட்டீஸ் வச்சுக்கிறது, குறிப்பு வச்சுருக்கிறது, டப்பா பூரா மருந்து வச்சுருக்கிறது, அவர் சொல்லி தான் உமர் ஃபாரூக் ஐயா வந்தாங்க. இந்த விளம்பர நோட்டீஸுகளை நிறைய நான் தான் வாங்கிட்டு போவேன், எல்லாருக்கும் கொடுப்பேன். அதில் அதிகமாக பலன் கிடைக்கல. அதுக்காக என்ன பண்ணேன், மறுபடியும் நானே நிறைய இதை ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். அதுக்கும் அதிகமாக பலன் கிடைக்கல. அப்புறம் நேரடியாக இயேசுக்கு எப்படி சீடர்கள் இருந்தாங்களோ அது மாதிரி ஐயாவுக்கு நாங்கள் சீடர்களாக இருந்து
நிறைய பேருக்கு வந்து நேரடியாக அவங்களுடைய வியாதிகளை கேட்டு அவங்களுக்கு என்ன இது பண்ண முடிஞ்ச வரைக்கும் நான் இது பண்ணுறது, அப்படி இல்லைன்னா மருத்துவரையாட்ட ரெஃபர் பண்ணிடுறது. அப்படி மருத்துவரையாட்ட ரெஃபர் பண்ண ஒரு பேஷண்ட்டு இப்போ இங்கே வந்திருக்கிறார். நம்மளுடைய அவர் அனுபவத்தை அப்புறமா சொல்லுவார். இது மாதிரி அதுக்கு அந்த அந்த செலவினத்தினாவது நம்ம குறைக்கணும், எந்த அளவுக்கு நம்ம குறைச்சலா நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல இடங்களில் இலவச ஹோமியோபதி முகாம் நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை இப்போ செஞ்சிகிட்ருக்கேன். அதுக்கான ஏற்பாடுகளை விரைவில் அது மாதிரி செய்வோம். எல்லாரும் கலந்துக்கணும். எல்லாருக்கும் வந்து மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒருத்தர் வந்து 4 பேருக்குனாவது ஏற்படுத்தணும். அந்த மல்டிபிள்ஸ் போயிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கணும்.